ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்மெல்லாம் எழுதுகின்ற தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், நல்லவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா, உடைய கிருபை பெரியதாக இருக்கிறது, உடைய இரக்கம் பெரியதாக இருக்கிறபடியாக நமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். 6 நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து இந்த 7ஆம் நாளிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்த கிருபைக்காக ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ராஜா, நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீரே தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீங்கள் ஜெபத்தை கேட்கிறவரா இருக்கிறீரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆவியானவரே, அப்பா எங்கள் பலவீனங்கள் எங்களுக்கு பலம் தருகிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, தேவையின் மத்தியில் எங்களுக்கு உதவி செய்கிறவரே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கிருபை ஆண்டவரே, உம்முடைய கிருபை மேலானதா இருக்கிறதற்காக நன்றி ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உங்க கிருபையினால் எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி ஹல்லேலூயா. அவர் கிருபை இல்லாவிட்டால் நாம் உயிர் வாழ்வது அரிதான காரியமா இருக்கிறபடியினாலே அந்த கிருபையை நினைத்தவர்களாய் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கிருபை கிருப 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 கிருப. ஆரம்பம் அற்பமாய் இருந்தாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தை நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நாம் ஒரு மனதோடு கூட ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். ஒரு சாதாரண மனுஷனை நாம் மகிமைப்படுத்த வரவில்லை. ஹல்லேலூயா. உதவுவேன் என்று சொல்லி உதவாமல் போகிறவர்களை நாம் மகிமைப்படுத்த வரவில்லை. நம்முடைய ஸ்தோத்திர நிலைமையை பார்த்து நம்மை ஸ்தோத்திரம் நமக்கு உதவி செய்கிறவர்களை நாம் ஆராதிக்க வரவில்லை. கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். எந்த நிலையிலும் வந்து நம்மை கை தூக்கி எடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவை சம்பூர்ணமாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக அவர் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆனந்த களிப்பை தருகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாம். குறைவுகள் நிறைவாகட்டும், எல்லா குறைவுகள் நிறைவாகட்டும். வறட்சிகள் செழிப்பாகட்டும், எல்லா வறட்சிகள் செழிப்பாகட்டும்.
நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் ஆமென் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் ஆமென் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் அக்கினியில் நடந்து ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் தண்ணீரை கடக்காமல் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா சொல்லுமா எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா செங்கடலை நீர் பிளந்தீர் செம்மையான பாதை தந்தீர் எரிகோவின் கோட்டைகளை ஆமென் உம் யோசனையால் தகர்த்தீர் செங்கடலை நீர் பிளந்தீர் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆமென் ஆமென் எரிகோவின் கோட்டைகளை உம் யோசனையால் தகர்த்தீர் கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர் கோலியாத்தின் தோஷங்களை ஒரு நொடியில் வென்று விட்டீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் அக்கினியில் நடந்து வந்தோம் ஆனால் ஒன்றும் இல்லையப்பா தண்ணீரை கடந்து வந்தோம் நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதும் விலகலப்பா 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 எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர் பலவித சோதனையால் நாங்கள் புடமிடப்பட்டோம் ஐயா பொன்னாக மாற்றி விட்டீர் பொது இருதயம் தந்து விட்டீர் பலவித
ஹalleluya 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 ஹalleluya. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பது அவருடைய கிருபையா இருக்கிறது. அவரை ஆராதிக்க ஆராதிக்க கர்த்தர் நமக்கு பின்பாக அற்புதங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். முன்பதாக பிரச்சனைகள் தோன்றினாலும் நாம் ஆராதிக்கிற வேளையில கர்த்தர் அவைகளை உடைக்க வல்லவராய் இருக்கிறார். எந்த அளவுக்கு கர்த்தருக்காய் வைராக்கியமாய் ஆராதித்து அவரை வைராக்கியமாய் தொழுது கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை குறித்து வைராக்கியம் பாராட்டுகிறவராய் இருக்கிறார். ஹalleluya. கடமைக்காய் தேவனை ஆராதிக்க வேண்டாம். நல்ல கரங்களை தட்டி கர்த்தர் நம்மை 6 நாளும் கிருபையாய் பாதுகாத்து இந்த நாளில கர்த்தர் நம்மை கொண்டு வந்து ஆராதிக்க வைத்திருக்கிறாரு. எத்தனை பேருடைய பலவீனம் தெரியுமா? ஆனாலும் கர்த்தர் நம்மை ஜீவனோடு வைத்திருக்கிறார். அவரை ஆராதிக்கும் பொழுது நல்ல உற்சாகத்தோடு ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஆராதிக்கணும். ஸ்தோத்திரம். எங்கேயும் நம்முடைய கவனத்தை சிலரோட கண்ணை மூடனபடியே இருக்கணும். ஆண்டவர் மாத்திரமே இங்க பார்க்க வந்திருக்கிறோம், மற்றவர்களை பார்க்க அல்ல. ஆராதனை என்பது கர்த்தருக்கென்று கொடுக்க வேண்டிய ஒரு காரியம், ஒரு ஒழுங்கு. அந்த ஆராதனைக்கு வரும் பொழுது ஸ்தோத்திரம் சொல்லுவது யாரா இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது உங்களுடைய கடமையா இருக்கிறது. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தேவ பிரசன்னத்தை உணர்கிற இடத்துல மற்ற காரியங்களுக்கு இடம் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தரை ஆராதிக்க வருகிற வேலையில அவரை மாத்திரம் நோக்கி பார்க்க வந்திருக்கிறோம். மனுஷனை நோக்கி பார்க்க அல்ல, பக்கத்துல இருக்கிறவங்களை விசாரிக்கிறதுக்கு அல்ல, அது அப்புறமா விசாரிக்கலாம். ஆனால் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது கண்களை மூடி, ஆண்டவரே இந்த நாள் வரையில என் ஜீவனோடு பாதுகாத்தீங்களா ஆண்டவரே. எத்தனை பேருக்கும் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த நன்றியுள்ள இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்கணும். 2-3 பேரா இருந்தாலும் நமத்திலே கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya 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 ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி சத்தமாய் கர்த்தரை பாடி உயர்த்தி நாம் மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. எதுக்கும் சந்தோஷமாய் மாறும் வரையிலும் ஆண்டவரே நான் உம்மை ஆண்டவரை விடவே மாட்டேன் என்று சொல்லி ஹalleluya 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 ஹalleluya. நன்றி ஆவியானவரே. கையளவு வேகம் காணுவரை தினத்தோடு நாள் ஜபத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் இந்த 8ஆம் நாளில எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். இந்த 7வது நாளிலே கர்த்தர் எங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நாங்கள் ஸ்தோத்திர ஜபத்தோடு கூட ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இதுவரையில கிருபையாய் பாதுகாத்து வருகிறார். இன்னமும் கர்த்தர் பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அன்னால போல ஆலயத்து அழுது நான் ஜெபித்திடுவேன். ஆமென். அன்னால போல ஆலயத்து அழுது நான் ஜெபித்திடுவேன். என் துக்கம் சந்தோஷமாய் மாறும் வரை ஜெபித்திடுவேன். யார் துக்கம் மாறணும் அவர் துதிக்கணும். ஆமென். மாறும் வரை ஜெபித்திடுவேன். விடமாட்டேன் விடமாட்டேன் விடமாட்டேன். யாக்கோப போல நான் விடவே மாட்டேன்
அன்றைக்கு எலியாவின் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். முதல் விசை எலியா கூப்பிடுகிறார், ஆண்டவரை இறங்கும் என்று சொல்லி. இரண்டாவது விசை கூப்பிடுகிறார், ஆண்டவரே இந்த ஒரு விசை தகப்பனே இந்த அடியாரின் ஜெபத்தை கேட்பீராக. முதலுடைய ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்குறார், இரண்டாவது ஜெபத்துக்கு ஆண்டவர் இறங்குறார். வைராக்கியமான ஜெபம் அற்புதங்கள் நடப்பிக்கிறதா இருக்கிறது. அன்றைக்கு பாகாலின் தீர்க்கதரிசிகளை வெட்டும்படியாக, அந்த எருதை பட்சிக்கும்படியாக கர்த்தருடைய அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்தது. ஆனால் இன்றைக்கு நமக்குள்ள இல்லாத ஒரு விஷயம், எலியாவுக்குள்ள இருந்த விஷயம் நமக்குள்ள இல்லை. அந்த வைராக்கியத்தின் ஆவி நமக்குள்ள. ஆராதிக்கிற நாம உற்சாகத்தோடு ஆராதிக்கிறோம். எலியாவின் தேவனை இறங்கி வாங்க. எலியா கூப்பிட்டார் வைராக்கியத்தினால். நீங்கள் நானும் கூப்பிடுகிறோம் பயத்தினால். நீங்கள் நானும் கூப்பிடுகிறோம் அவிசுவாசத்தினால். நீங்கள் நானும் கூப்பிடுகிற ஆண்டவர் உள்ள இல்லாததினால். பரிசுத்த ஆவியானவர் வரமாட்டார். வாங்க வாங்க என்று சொன்னாலும் வரமாட்டார். ஏன்னா அந்த இருதயத்துல கர்த்தர் வாசம் பண்ண விரும்பவில்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் இடைப்படுகிறவராக இருக்கிறார். எல்லா நாளும் ஜெபிக்க மாட்டோம், எல்லா நாளும் துதிக்க மாட்டோம். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் அந்த தேவனை மகிமைப்படுத்துவோம். எலியாவின் தேவனே இறங்கி வாருமையா. அவர் எலியாவுக்கு மாத்திரம் தேவனால் ஆராதிக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவனாய் இருக்கிறார். நாம் கூப்பிடுகிற வேளையில் அவர் இறங்க வேண்டுமே. நான் ஜெபித்து நான் அபிஷேகத்தை நிரம்பி மற்றவர்கள் அபிஷேகத்தை நிரம்பி அந்த ஆராதனை மகிமை நூல் நெவர். கர்த்தருடைய பிரசனம் இடைப்பட வேண்டும். நீங்களும் நானும் கர்த்தரை மகிமைப்படுத்த எப்படி மகிமைப்படுத்தணும்? நாம் அவரை ஸ்தோத்திரம் தனிப்பட்ட விதத்தில் நீங்கள் மகிமைப்படுத்தினீர்களா? ஹல்லேலூயா. நாம் ஆராய்ந்து பார்த்தால் நியாயம் தீர்க்கப்படுவோம். விளைந்த பலன் அதிகமாக இருக்கிறது. கரைகளை தட்டி ஒரே ஒரு சரணத்தை பாடி முடிக்க போகும். ஹல்லேலூயா. விளைவின் பலனை கர்த்தர் ஸ்தோத்திரம் அறுக்க செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அறுவடைக்கு நாம் ஸ்தோத்திரம் தயாராக இல்லை. கர்த்தருடைய ஊழியத்திற்கு நாம் ஸ்தோத்திரம் முன்பதாக ஒரு பாதத்தை எடுத்து வைப்பதற்கு கூட நம்ம ரெடியாக இல்லை. அப்படின்னும் போது கர்த்தர் நம்ம வாழ்க்கையில எப்படி அற்புதத்தை செய்வார்? அவருக்காய் என்னத்தை செய்தோம்? நமக்கு அவர் செய்வதற்கு அவருக்காய் நாம் என்னத்தை செய்தோம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்தர் சத்தம் நம்முடைய செவிகையில் கேட்கவில்லையா? இன்னும் கூட கடைசி காலத்துல வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பாடலுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாய் கரங்களை தட்டி ஒப்பு கொடுத்து உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுங்க. மனுஷனை பார்க்காதீங்க, பாஸ்டர் பார்க்கறதுக்காக ஆராதிக்காதீங்க, இவங்க பார்க்கறாங்கன்னு ஆராதிக்காதீங்க. உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற ஸ்தோத்திரம் தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் பிரதீட்சமாய் பதில் தர வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவியில் துணிக்கலையோ. எண்ணில் அடங்கா மாந்த சத்தம் உந்தன் செவிகளில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் பாடிடுதே. அறுவடை மிகுதி ஆலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல்
அலைந்திட கால்களிலே எண்ணிலடங்கா மாந்தர் சத்தம் உங்கள் செவிகளில் துணிகளையும் கர்த்தர் என்று நம்மை பார்த்து கேட்கிறார். உங்க செவியில கேட்கலையா? நிறைய பேர் நரகத்துக்கு போய் கொண்டு இருக்கிறாங்களே, உங்க செவிகள் கேட்கலையா? உங்க அலறுகிற சத்தம் உங்களுக்கு கேட்கலையா? உன்னுடைய பக்கத்து வீட்டுக்கார ரட்சிக்கப்படலையே, என்னுடைய ஸ்தோத்திர உறவினர் ரட்சிக்கப்படலையா? ஆண்டவரே, நீங்கள் மாத்திர பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று பண்ணி எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுவார், நான் உங்களை அறியேன். ஆண்டவர் வருகையில கைவிடப்பட்டு போவோம். ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். ஆவியானவர் ஏவுதலினாலே நாங்கள் சொல்லுகிறோம், பாரத்தோடு சொல்லுகிறோம். சபைக்காக, நம்முடைய ஸ்தோத்திர விசுவாச பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதினாலே கர்த்தர் ஸ்தோத்திர வெளிப்படுத்துகிறதை நான் சொல்லுகிறேன். எல்லா வேசித்தனத்தின் ஆவிகள், துரைத்தனத்தின் ஆவிகளை கர்த்தர் அகற்ற விரும்புகிறவராய் இருக்கிறார். உங்கள் மறைமுக பாவங்கள் இருந்து நீங்கள் நீங்களாகுங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர் சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறார். அவர் நியாயம் தீர்க்க ராஜாதி ராஜாவாய் ரதங்களோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கேற்ற பயபக்தியோடு நடுக்கத்தோடு கர்த்தரை ஆராதிக்க உள்ள வாங்க. பயபக்தி உள்ள இருக்கணும். ஆண்டவருக்குள்ள பயபக்தியோடு ஆண்டவர் ஆராதிக்க வாங்க. மனுஷனை பார்க்க வராதீங்க. உங்கள் சொந்தங்களுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. உங்களுடைய உறவுகளுக்கு இந்த இடத்துல இடம் கிடையாது. இங்கே ஆண்டவர் மாத்திரமே ராஜாதி ராஜாவாய் வீற்றிருக்கிறார். நீங்களும் நான் அவரை ஆராதிக்கிற ஜனங்களாய் இருக்கிறோம். அந்த பயத்தோடு தேவனை ஆராதிக்க நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மில மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஒரே ஒரு சரணத்தை பாடி கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா, கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒப்பு கொடுப்போமா? 21 நாள் நாங்க சுத்திகரிக்கணும்னு விரும்புறோம். ஆனால் சுத்தமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் இதயம் பண்ண விரும்புகிறவராய் இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். யார் கைவிட்டாலும், யார் விலகி சென்றாலும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. என்ன நடந்தாலும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எந்த சூழ்நிலையிலும் நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. Glory to God. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Hallelujah, hallelujah. Praise be to God. Thank you, Jesus. So